பிரபஞ்சம் அல்லது இயற்கை ஒரு மனிதனுக்கு காட்டும் அறிகுறிகள் என்பவை வெறும் தற்செயலான நிகழ்வுகள் அல்ல. அவை நம் ஆழ்மனதோடும் நாம் செல்லும் பாதையோடும் தொடர்புடையவை என்று ஆன்மீக ரீதியாக நம்பப்படுகிறது. பிரபஞ்சம் நமக்கு பல வழிகளில் செய்திகளை தரும். பிரபஞ்சம் நம்மிடம் நேரடியாக பேசுவதில்லை. அது அதிர்வுகள், குறியீடுகள் மற்றும் எண்கள் மூலமாகவே தொடர்பு கொள்கிறது. ஒரு குறிப்பிட்ட எண்ணை நீங்கள் மீண்டும் மீண்டும் கடிகாரம், வாகன எண் பலகை, ரசீதுகள், போன் சார்ஜ் என எங்கும் பார்க்கிறீர்கள் என்றால் அது தற்செயலானது அல்ல. ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு தனித்துவமான ஆற்றல் உண்டு. அந்த எண் எத்தனை முறை திரும்ப திரும்ப வருகிறதோ அந்த அளவிற்கு அதன் செய்தியின் தீவிரம் அதிகம். 11:11 விழிப்புணர்வு மற்றும் புதிய தொடக்கம். இது மிகவும் சக்தி வாய்ந்த எண்ணாக கருதப்படுகிறது. இது பிரபஞ்சத்தின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த எண்ணை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த எண்ணம் மிக வேகமாக நிஜமாகும் ஆற்றல் கொண்டது. உங்கள் எண்ணங்களை நேர்மறையாக வைத்திருக்க வேண்டிய தருணம் இது. ஒரு புதிய தொடக்கத்திற்கான பச்சை விளக்கு இது. உங்கள் ஆன்மா விழிப்படைந்து விட்டதை குறிக்கிறது. நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறி. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது உண்மையாக மாறும் வலிமை கொண்டது. எனவே நேர்மறையான எண்ணங்களை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். கதவுகள் திறக்கப் போவதையும் உங்கள் லட்சியங்களை அடைய பிரபஞ்சம் துணை நிற்பதையும் இது காட்டுகிறது. 222 நம்பிக்கை மற்றும் சமநிலை. வாழ்க்கையில் ஒருவித குழப்பத்தில் இருக்கும்போது இந்த எண் தோன்றும். கவலைப்படாதே, எல்லாம் சரியான பாதையில்தான் செல்கிறது என்று பிரபஞ்சம் உங்களுக்கு ஆறுதல் கூறுகிறது. விதைத்த விதை முளைக்கத் தொடங்கிவிட்டது. பொறுமையுடன் இருங்கள் என்பதே இதன் செய்தி. 222 என்ற எண் வரிசையை நீங்கள் அடிக்கடி காண்பது பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும் ஒரு மென்மையான அணைப்பு அல்லது எல்லாம் சரியாக நடக்கும் என்ற உறுதிமொழியாகும். வாழ்க்கையின் ஒரு இக்கட்டான கட்டத்தில், குறிப்பாக நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுத்த பிறகு அல்லது உங்கள் கடின உழைப்பிற்கு உடனடி பலன் கிடைக்காத போது ஏற்படும் மனச்சோர்வின் போது இந்த எண் உங்கள் கண்களில் படும். இது சமநிலையின் எண், நம்பர் ஆஃப் பேலன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. உங்கள் தற்போதைய சூழல் குழப்பமாக தெரிந்தாலும் திரைக்கு பின்னால் பிரபஞ்சம் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை இது உணர்த்துகிறது. நீங்கள் ஒரு விதையை மண்ணில் விதைத்துவிட்டு அது முளைக்கவில்லை என்று தோண்டி பார்ப்பது எவ்வளவு தவறோ அதுபோலவே உங்கள் முயற்சிகளின் பலனை அவசரப்பட்டு எதிர்பார்க்க வேண்டாம் என்று இது எச்சரிக்கிறது. அந்த விதை ஏற்கனவே மண்ணுக்குள் வேர்விட்டு முளைக்க தயாராகிவிட்டது. இப்போது உங்களுக்கு தேவையானது அதீத பொறுமையும், பேஷன்ஸ், மாறாத நம்பிக்கையும், ஃபெய்த் மட்டுமே. இந்த எண் காட்டும் மற்றொரு முக்கிய செய்தி என்னவென்றால், உங்கள் எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் இடையே ஒரு நேர்த்தியான சமநிலையை உருவாக்க வேண்டும் என்பதாகும். எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதை ஆக்கிரமிக்க தொடங்கும் போது 222 தோன்றி உங்களை நேர்மறை பாதைக்கு திருப்புகிறது. நீ சரியான பாதையில்தான் இருக்கிறாய், உன் பயணத்தை தொடரு என்று பிரபஞ்சம் உங்கள் காதில் கிசுகிசுப்பதை போன்றது இது. உறவுகளில் விரிசல் ஏற்படும் போதோ அல்லது வேலையில் அழுத்தம் அதிகரிக்கும் போதோ இந்த எண்ணை கண்டால் அமைதியை கடைபிடிப்பதன் மூலமே அந்த சிக்கலை தீர்க்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு உறுதிப்படுத்தும் அறிகுறி, கான்ஃபர்மேஷன் சிக்னல். எனவே பயத்தையும் சந்தேகத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு பிரபஞ்சத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்து உங்கள் அடுத்த அடியை எடுத்து வையுங்கள். காலம் கனியும் போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த பலன்கள் உங்களை தேடி வரும் என்பதை இந்த எண் ஆணித்தரமாக சொல்கிறது. 555 பிரம்மாண்டமான மாற்றம் மற்றும் புதிய பரிணாமம். 555 என்ற எண் வரிசையை நீங்கள் அடிக்கடி காண்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புயலோ அல்லது மாற்றமோ வீசப்போகிறது என்பதற்கான பிரபஞ்சத்தின் முன்னெச்சரிக்கை மற்றும் ஆசீர்வாதமாகும். இது வெறும் சாதாரண மாற்றம் அல்ல, உங்கள் வாழ்க்கை பாதையையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு திருப்பு முனை, சிக்னிஃபிகண்ட் டர்னிங் பாயிண்ட். பெரும்பாலும் நாம் பழகிப்போன ஒரு சூழலிலேயே கம்ஃபர்ட் ஜோன் இருக்க விரும்புவோம். ஆனால் அந்த சூழல் நம் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் பொழுது பிரபஞ்சம் இந்த 555 என்ற எண்ணின் மூலம் ஒரு அதிர்வை ஏற்படுத்தி நம்மை அடுத்த கட்டத்திற்கு தள்ளுகிறது. இந்த மாற்றம் சில நேரங்களில் சவாலானதாகவோ, எதிர்பாராத இழப்பாகவோ அல்லது ஒரு கதவு அடைக்கப்படுவதாகவோ கூட தோன்றலாம். ஆனால் ஒரு பழைய மற்றும் தேய்ந்து போன கட்டிடம் இடிக்கப்பட்டால்தான் அங்கே ஒரு புதிய அரண்மனையை கட்ட முடியும் என்பதைப் போல உங்கள் வாழ்க்கையில் இனி தேவைப்படாத பழைய பழக்க வழக்கங்கள், உறவுகள் அல்லது வேலை சூழல்களை அகற்றிவிட்டு ஒரு புதிய மற்றும் உன்னதமான நிலையை உருவாக்கவே இந்த எண் தோன்றுகிறது. இந்த எண்களை நீங்கள் காணும்போது மனதில் எழும் முதன்மையான உணர்வு பயமாக
ஃபியர் இருக்கலாம். ஆனால் பயத்தை விடுங்கள், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் ஒரு தைரியமான செய்திதான் இந்த 555. இது உங்கள் ஆன்மீக மற்றும் லட்சிய பயணத்தில் நீங்கள் ஒரு முதிர்ச்சியான நிலையை, பர்சனல் ஆர் கரியர் growth எட்டப் போகிறீர்கள் என்பதை காட்டுகிறது. ஒரு புழு பட்டாம்பூச்சியாக மாறுவதற்கு முன் ஒரு கூண்டிற்குள் போராடுவதைப் போல நீங்கள் இப்போது அனுபவிக்கும் அழுத்தங்கள் அனைத்தும் உங்களை ஒரு அழகான வண்ணத்து பூச்சியாக மாற்றத்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாற்றத்தை எதிர்த்து போராடாமல் ஒரு நதி ஓடுவதைப் போல அதனுடன் இணைந்து பயணிக்கத் தொடங்குங்கள். Go with the flow. நீங்கள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று பிரபஞ்சம் ஏற்கனவே திட்டமிட்டு விட்டது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பழைய சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு புதிய வாய்ப்புகளை இருகரம் நீட்டி வரவேற்பது மட்டுமே. உங்கள் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் முடிந்து ஒரு பிரம்மாண்டமான புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்பதற்கான தெய்வீக முத்திரை இது. 777 என்ற எண் வரிசையை நீங்கள் அடிக்கடி காண்பது பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும் மிக உயரிய அங்கீகாரமும் ஆசீர்வாதமும் ஆகும். ஆன்மீக உலகத்தில் இது அதிர்ஷ்டத்தின் உச்சம், த ஜாக்பாட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று போற்றப்படுகிறது. இந்த எண் உங்கள் கண்களில் படுகிறது என்றால் நீங்கள் இதுவரை சிந்திய வேர்வைக்கும் செய்த கடின உழைப்பிற்கும் மிக உயரிய பலனை பருவடை செய்யும் காலம் கனிந்துவிட்டது என்ற அர்த்தம். உன் முயற்சி வீண் போகவில்லை, இதோ உனக்கான வெற்றி உன்னை தேடி வருகிறது என்று பிரபஞ்சம் உங்களுக்கு வெற்றி செய்தியை முன்கூட்டியே அறிவிக்கிறது. இது உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பெரிய முன்னேற்றமோ அல்லது ஒரு சிக்கலான பிரச்சனைக்கான சுமூகமான தீர்வாகவோ இருக்கலாம். வெற்றிக்கனியை சுவைக்கும் தூரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை இது ஆணித்தரமாக உறுதிப்படுத்துகிறது. இந்த எண் வெறும் லௌகீக வெற்றியை மட்டும் குறிப்பதல்ல, இது உங்களின் ஆழ்ந்த ஆன்மீக வளர்ச்சிக்கான ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் ஒரு சான்று. பிரபஞ்சத்தின் மர்மமான ஆற்றலோடு நீங்கள் இப்போது மிகவும் நெருக்கமாக தொடர்பில் இருக்கிறீர்கள் என்பதையும், உங்கள் ஒவ்வொரு அடியையும் ஒரு தெய்வீக சக்தி உன்னிப்பாக கவனித்து பாதுகாக்கிறது என்பதையும் இது உணர்த்துகிறது. ஒருவித தயக்கத்துடனோ அல்லது பயத்துடனோ நீங்கள் ஒரு முடிவை எடுத்திருந்தால் அந்த முடிவு மிகச் சரியானது. அலைன்மெண்ட் வித் சோல் பர்பஸ் என்பதற்கான தெய்வீக சான்றிதழாக 777 தோன்றுகிறது. நீங்கள் இப்போது பயணிக்கின்ற பாதை உங்களை சரியான இலக்கை நோக்கித்தான் அழைத்துச் செல்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. எனவே உங்கள் நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் முழுமையாக உங்கள் மேல் பொழியப்படுகிறது. நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி என்பதை இந்த எண்களின் அதிர்வு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிறது. இந்த தெய்வீக எண்கள் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடும்போது நீங்கள் உணர வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்னவென்றால், நீங்கள் இந்த பிரபஞ்ச பெருவெளியில் அனாதையாகவோ அல்லது தனித்தோ விடப்படவில்லை என்பதுதான். நம் கண்களுக்கு தெரியாத ஆனால் நம் உணர்வுகளுக்கு எட்டக்கூடிய ஒரு மகா சக்தி ஒரு மென்மையான நிழலைப் போல உங்களை பின்தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறது. நாம் வாழ்க்கை போராட்டத்தில் களைத்துப் போகும்போதோ அல்லது திசை தெரியாமல் தவிக்கும் போதோ இந்த எண்கள் ஒரு திசை காட்டி போல தோன்றி, நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன், பயப்படாதே என்று நமக்கு தெம்பூட்டுகின்றன. இது வெறும் தற்செயலான நிகழ்வு அல்ல, இது உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான ஒரு நேரடி தொடர்பு, டைரக்ட் காஸ்மிக் கனெக்ஷன். நீங்கள் தனித்து விடப்படவில்லை என்ற இந்த உணர்வே உங்களின் பாதி பயத்தை போக்கி நம்பிக்கையை விதைக்கப் போதுமானது. இந்த எண்களை காணும் தருணத்தில் நீங்கள் விழிப்புணர்வோடு மைண்ட்ஃபுல்னஸ் இருக்க வேண்டியது மிக அவசியம். ஒரு எண் உங்கள் கண்களில் படும்போது சரியாக அந்த நொடியில் உங்கள் மனதில் என்ன எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது, அல்லது நீங்கள் யாருடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், அல்லது என்ன செயலில் ஈடுபட்டிருந்தீர்கள் என்பதை கூர்ந்து கவனியுங்கள். ஏனெனில் அந்த எண்கள் ஒரு அங்கீகார முத்திரை, சீல் ஆஃப் அப்ரூவல். உதாரணமாக, ஒரு புதிய தொழிலை தொடங்கலாமா என்று நீங்கள் யோசிக்கும் போது அந்த எண்ணை பார்த்தால் அது தொடங்கு என்பதற்கான சிக்னல். யாரையாவது பற்றி எதிர்மறையாக நினைக்கும் போது அது தோன்றினால் அது மனதை சுத்தப்படுத்து என்பதற்கான எச்சரிக்கை. அந்த நொடியில் நீங்கள் கொண்டிருந்த எண்ணமே உங்களுக்கான நேரடி செய்தி. உங்கள் ஆழ்மனதின் கேள்விகளுக்கும் தேடல்களுக்கும் பிரபஞ்சம் எண்களின் வடிவில் பதிலை அஞ்சல் செய்கிறது. அந்த செய்தியை பிரித்து படிக்க தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான கவிதையாக மாறத் தொடங்கும். 12 என்ற எண்களை நீங்கள் கடிகாரத்திலோ அல்லது வேறு எங்கும் தற்செயலாக தொடர்ந்து காண்பது பிரபஞ்சம் உங்கள் ஆன்மாவின் கதவை தட்டி விழித்துக்கொள் என்று அழைக்கும் ஒரு உன்னதமான தருணமாகும். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தற்காலிகமான மாற்றம் அல்ல, மாறாக ஒரு ஆழமான ஆன்மீக மறுபிறப்பு, ஸ்பிரிச்சுவல் ரீபர்த் நிகழப்போகிறது என்பதற்கான அறிகுறி.
1 மற்றும் 2 ஆகிய எண்கள் இணைந்து வரும்போது அது புதிய தொடக்கத்தையும் மற்றும் சமநிலையையும் குறிக்கிறது. இந்த 2 எண்களும் மீண்டும் மீண்டும் 12 12 வரும்போது அதன் சக்தி பன்மடங்கு அதிகரிக்கிறது. நீங்கள் இதுவரை பற்றி கொண்டிருந்த பழைய கசப்பான நினைவுகள், உங்களை முன்னேற விடாமல் தடுக்கும் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் மற்றும் உங்களின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் ஆகியவற்றை முழுமையாக களைந்துவிட்டு ஒரு புதிய மனிதராக நியூ வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் உருவெடுக்க வேண்டிய தருணம் இது என்பதை பிரபஞ்சம் ஆணித்தரமாக சொல்கிறது. இந்த எண் காட்டும் மற்றொரு மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், உங்கள் இலட்சியங்களையும் கனவுகளையும் அடைவதற்கான முழுமையான தகுதியையும் முதிர்ச்சியையும் நீங்கள் இப்போது பெற்றுவிட்டீர்கள் என்பதுதான். நான் தயாரா என்ற சந்தேகம் உங்கள் மனதில் எழும்போது 12 12 தோன்றி, ஆம், நீ முற்றிலும் தயாராக இருக்கிறாய் என்று உங்களுக்கு ஒரு தெய்வீக சான்றிதழை, டிவைன் கான்ஃபர்மேஷன் வழங்குகிறது. உங்கள் ஆழ்மனதில் புதைந்து கிடக்கும் திறமைகளை வெளிக்கொணரவும், உங்கள் வாழ்க்கையின் உயரிய நோக்கத்தை, லைஃப் பர்பஸ் நோக்கி பயணிக்கவும் இதுவே மிகச் சரியான காலம். பழைய சுவர்கள் இடிந்து விழுவது உங்களை அச்சுறுத்தலாம், ஆனால் அந்த இடிபாடுகளுக்கு இடையில் இருந்துதான் உங்கள் வெற்றிக்கான கோபுரம் எழப்போகிறது. பிரபஞ்சத்தின் இந்த அழைப்பை ஏற்று உங்கள் பயத்தை நம்பிக்கையாக மாற்றி ஒரு புதிய ஒளிமயமான பாதையில் அடியெடுத்து வையுங்கள். உங்கள் ஆன்மாவின் ஒளி இப்போது பிரகாசிக்கத் தொடங்கிவிட்டது. பிரபஞ்சம் இந்த தெய்வீக எண்களை உங்கள் பார்வையில் படச் செய்வது ஒருபோதும் தற்செயலான நிகழ்வு அல்ல. அது மிகச்சரியாக திட்டமிடப்பட்ட ஒரு தொடர்பு கொள்ளும் முறை, டிவைன் டைமிங் ஆகும். குறிப்பாக நீங்கள் வாழ்க்கையின் ஒரு குறுக்குச் சாலையில் நின்று கொண்டு எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க திணறும் தருணங்களில் இந்த எண்கள் உங்கள் கண்களில் மீண்டும் மீண்டும் படும். உங்கள் மனம் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கும் போது, கவலைப்படாதே, நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் என்று பிரபஞ்சம் அளிக்கும் ஒரு ஊக்க மருந்துதான் இந்த எண்கள். நீங்கள் எடுக்கும் முடிவு சரியானதா அல்லது தவறானதா என்பதை உறுதிப்படுத்தவோ அல்லது சரியான திசையை நோக்கி உங்களை திருப்பவோ ஒரு கண்ணுக்கு தெரியாத வழிகாட்டியாக இவை செயல்படுகின்றன. மேலும் நீங்கள் மனதளவில் மிகவும் சோர்வாக, பலவீனமாக அல்லது இந்த உலகில் தனித்து விடப்பட்டதாக உணரும்போது பிரபஞ்சம் இந்த எண்கள் மூலம் உங்களை அரவணைக்கிறது. நீ தனியாள் அல்ல, உனக்கு பின்னால் ஒரு பெரும் சக்தி துணை நிற்கிறது என்ற செய்தியை இது உங்கள் ஆழ்மனதிற்கு தெரிவிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் அல்லது ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குவதற்கு சற்று முன்பாக உங்களை மனதளவில் தயார்படுத்துவதற்காக இத்தகைய எண்கள் அடிக்கடி தோன்றும். அதே சமயம் நீங்கள் அறியாமையினாலோ அல்லது பிடிவாதத்தினாலோ ஒரு தவறான பாதையில் அல்லது உங்களுக்கு பொருத்தமில்லாத ஒரு முடிவை நோக்கி செல்லும்போது ஒரு எச்சரிக்கை மணியைப் போல இந்த எண்கள் தோன்றி உங்களை தடுத்து நிறுத்தும். இது ஒரு தெய்வீக தலையீடு, டிவைன் இன்டர்வென்ஷன். உங்களை ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கவும் உங்கள் ஆன்மாவின் உண்மையான நோக்கத்திலிருந்து நீங்கள் விலகிவிடக் கூடாது என்பதற்காகவும் பிரபஞ்சம் காட்டும் ஒரு சிவப்பு கொடி இது. எனவே இந்த எண்களை நீங்கள் காணும் ஒவ்வொரு முறையும் அந்த நொடியில் உங்கள் மனதில் ஓடிய எண்ணத்தையும் உங்கள் சூழலையும் கவனித்து பாருங்கள். பிரபஞ்சம் உங்களிடம் என்ன சொல்ல வருகிறது என்பதற்கான ரகசிய விடை அங்கேயே ஒளிந்திருக்கும். பிரபஞ்சம் அல்லது இயற்கை ஒரு மனிதனுக்கு காட்டும் அறிகுறிகள் என்பவை வெறும் தற்செயலான நிகழ்வுகள் அல்ல. அவை நம் ஆழ்மனதோடும் நாம் செல்லும் பாதையோடும் தொடர்புடையவை என்று ஆன்மீக ரீதியாக நம்பப்படுகிறது. பிரபஞ்சம் நமக்கு பல வழிகளில் செய்திகளை தரும். பிரபஞ்சம் நம்மிடம் நேரடியாக பேசுவதில்லை. அது அதிர்வுகள், குறியீடுகள் மற்றும் எண்கள் மூலமாகவே தொடர்பு கொள்கிறது. ஒரு குறிப்பிட்ட எண்ணை நீங்கள் மீண்டும் மீண்டும் கடிகாரம், வாகன எண் பலகை, ரசீதுகள், போன் சார்ஜ் என எங்கும் பார்க்கிறீர்கள் என்றால் அது தற்செயலானது அல்ல. ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு தனித்துவமான ஆற்றல் உண்டு. அந்த எண் எத்தனை முறை திரும்ப திரும்ப வருகிறதோ அந்த அளவிற்கு அதன் செய்தியின் தீவிரம் அதிகம். 11:11 விழிப்புணர்வு மற்றும் புதிய தொடக்கம். இது மிகவும் சக்தி வாய்ந்த எண்ணாக கருதப்படுகிறது. இது பிரபஞ்சத்தின் நுழைவு வாயில் என்று அழைக்கப்படுகிறது. இந்த எண்ணை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த எண்ணம் மிக வேகமாக நிஜமாகும் ஆற்றல் கொண்டது. உங்கள் எண்ணங்களை நேர்மறையாக வைத்திருக்க வேண்டிய தருணம் இது. ஒரு புதிய தொடக்கத்திற்கான பச்சை விளக்கு இது. உங்கள் ஆன்மா விழிப்படைந்து விட்டதை குறிக்கிறது. நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்பதற்கான அறிகுறி. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது உண்மையாக மாறும் வலிமை கொண்டது. எனவே நேர்மறையான எண்ணங்களை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். கதவுகள் திறக்கப் போவதையும் உங்கள் லட்சியங்களை அடைய பிரபஞ்சம் துணை நிற்பதையும் இது காட்டுகிறது. 222 நம்பிக்கை மற்றும் சமநிலை.
வாழ்க்கையில் ஒருவித குழப்பத்தில் இருக்கும்போது இந்த எண் தோன்றும். கவலைப்படாதே, எல்லாம் சரியான பாதையில்தான் செல்கிறது என்று பிரபஞ்சம் உங்களுக்கு ஆறுதல் கூறுகிறது. விதைத்த விதை முளைக்கத் தொடங்கிவிட்டது. பொறுமையுடன் இருங்கள் என்பதே இதன் செய்தி. 222 என்ற எண் வரிசையை நீங்கள் அடிக்கடி காண்பது பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும் ஒரு மென்மையான அணைப்பு அல்லது எல்லாம் சரியாக நடக்கும் என்ற உறுதிமொழியாகும். வாழ்க்கையின் ஒரு இக்கட்டான கட்டத்தில், குறிப்பாக நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுத்த பிறகு அல்லது உங்கள் கடின உழைப்பிற்கு உடனடி பலன் கிடைக்காத போது ஏற்படும் மனச்சோர்வின் போது இந்த எண் உங்கள் கண்களில் படும். இது சமநிலையின் எண், நம்பர் ஆஃப் பேலன்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. உங்கள் தற்போதைய சூழல் குழப்பமாக தெரிந்தாலும் திரைக்கு பின்னால் பிரபஞ்சம் உங்களுக்காக எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை இது உணர்த்துகிறது. நீங்கள் ஒரு விதையை மண்ணில் விதைத்துவிட்டு அது முளைக்கவில்லை என்று தோண்டி பார்ப்பது எவ்வளவு தவறோ, அதுபோலவே உங்கள் முயற்சிகளின் பலனை அவசரப்பட்டு எதிர்பார்க்க வேண்டாம் என்று இது எச்சரிக்கிறது. அந்த விதை ஏற்கனவே மண்ணுக்குள் வேர்விட்டு முளைக்க தயாராகிவிட்டது. இப்போது உங்களுக்கு தேவையானது அதீத பொறுமையும் பேஷன்ஸ், மாறாத நம்பிக்கையும் ஃபெய்த் மட்டுமே. இந்த எண் காட்டும் மற்றொரு முக்கிய செய்தி என்னவென்றால், உங்கள் எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் இடையே ஒரு நேர்த்தியான சமநிலையை உருவாக்க வேண்டும் என்பதாகும். எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் மனதை ஆக்கிரமிக்க தொடங்கும் போது 222 தோன்றி உங்களை நேர்மறை பாதைக்கு திருப்புகிறது. நீ சரியான பாதையில்தான் இருக்கிறாய், உன் பயணத்தை தொடரு என்று பிரபஞ்சம் உங்கள் காதில் கிசுகிசுப்பதை போன்றது இது. உறவுகளில் விரிசல் ஏற்படும் போதோ அல்லது வேலையில் அழுத்தம் அதிகரிக்கும் போதோ இந்த எண்ணை கண்டால் அமைதியை கடைபிடிப்பதன் மூலமே அந்த சிக்கலை தீர்க்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு உறுதிப்படுத்தும் அறிகுறி, கான்ஃபர்மேஷன் சிக்னல். எனவே பயத்தையும் சந்தேகத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு பிரபஞ்சத்தின் மீது முழு நம்பிக்கை வைத்து உங்கள் அடுத்த அடியை எடுத்து வையுங்கள். காலம் கனியும் போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறந்த பலன்கள் உங்களை தேடி வரும் என்பதை இந்த எண் ஆணித்தரமாக சொல்கிறது. 555 பிரம்மாண்டமான மாற்றம் மற்றும் புதிய பரிணாமம். 555 என்ற எண் வரிசையை நீங்கள் அடிக்கடி காண்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய புயலோ அல்லது மாற்றமோ வீசப்போகிறது என்பதற்கான பிரபஞ்சத்தின் முன்னெச்சரிக்கை மற்றும் ஆசீர்வாதமாகும். இது வெறும் சாதாரண மாற்றம் அல்ல, உங்கள் வாழ்க்கை பாதையையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு திருப்பு முனை, சிக்னிஃபிகண்ட் டர்னிங் பாயிண்ட். பெரும்பாலும் நாம் பழகிப்போன ஒரு சூழலிலேயே கம்ஃபர்ட் ஜோன் இருக்க விரும்புவோம். ஆனால் அந்த சூழல் நம் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் பொழுது பிரபஞ்சம் இந்த 555 என்ற எண்ணின் மூலம் ஒரு அதிர்வை ஏற்படுத்தி நம்மை அடுத்த கட்டத்திற்கு தள்ளுகிறது. இந்த மாற்றம் சில நேரங்களில் சவாலானதாகவோ, எதிர்பாராத இழப்பாகவோ அல்லது ஒரு கதவு அடைக்கப்படுவதாகவோ கூட தோன்றலாம். ஆனால் ஒரு பழைய மற்றும் தேய்ந்து போன கட்டிடம் இடிக்கப்பட்டால்தான் அங்கே ஒரு புதிய அரண்மனையை கட்ட முடியும் என்பதைப் போல உங்கள் வாழ்க்கையில் இனி தேவைப்படாத பழைய பழக்க வழக்கங்கள், உறவுகள் அல்லது வேலை சூழல்களை அகற்றிவிட்டு ஒரு புதிய மற்றும் உன்னதமான நிலையை உருவாக்கவே இந்த எண் தோன்றுகிறது. இந்த எண்களை நீங்கள் காணும்போது மனதில் எழும் முதன்மையான உணர்வு பயமாக, ஃபியர் இருக்கலாம். ஆனால் பயத்தை விடுங்கள், நான் உன்னோடு இருக்கிறேன் என்று பிரபஞ்சம் உங்களுக்கு தரும் ஒரு தைரியமான செய்திதான் இந்த 555. இது உங்கள் ஆன்மீக மற்றும் லட்சிய பயணத்தில் நீங்கள் ஒரு முதிர்ச்சியான நிலையை, பர்சனல் ஆர் கரியர் growth எட்டப் போகிறீர்கள் என்பதை காட்டுகிறது. ஒரு புழு பட்டாம்பூச்சியாக மாறுவதற்கு முன் ஒரு கூண்டிற்குள் போராடுவதைப் போல நீங்கள் இப்போது அனுபவிக்கும் அழுத்தங்கள் அனைத்தும் உங்களை ஒரு அழகான வண்ணத்து பூச்சியாக மாற்றத்தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த மாற்றத்தை எதிர்த்து போராடாமல் ஒரு நதி ஓடுவதைப் போல அதனுடன் இணைந்து பயணிக்கத் தொடங்குங்கள். Go with the flow. நீங்கள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று பிரபஞ்சம் ஏற்கனவே திட்டமிட்டு விட்டது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் பழைய சுமைகளை இறக்கி வைத்துவிட்டு புதிய வாய்ப்புகளை இருகரம் நீட்டி வரவேற்பது மட்டுமே. உங்கள் வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் முடிந்து ஒரு பிரம்மாண்டமான புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது என்பதற்கான தெய்வீக முத்திரை இது. 777 என்ற எண் வரிசையை நீங்கள் அடிக்கடி காண்பது பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கும் மிக உயரிய அங்கீகாரமும் ஆசீர்வாதமும் ஆகும். ஆன்மீக உலகத்தில் இது அதிர்ஷ்டத்தின் உச்சம், த ஜாக்பாட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று போற்றப்படுகிறது. இந்த எண் உங்கள் கண்களில் படுகிறது என்றால் நீங்கள் இதுவரை சிந்திய வேர்வைக்கும் செய்த கடின உழைப்பிற்கும் மிக உயரிய பலனை பருவடை செய்யும் காலம் கனிந்து விட்டது என்ற அர்த்தம். உன் முயற்சி வீண் போகவில்லை, இதோ உனக்கான வெற்றி உன்னை தேடி வருகிறது
என்று பிரபஞ்சம் உங்களுக்கு வெற்றி செய்தியை முன்கூட்டியே அறிவிக்கிறது. இது உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு பெரிய முன்னேற்றமோ அல்லது ஒரு சிக்கலான பிரச்சனைக்கான சுமூகமான தீர்வாகவோ இருக்கலாம். வெற்றிக்கனியை சுவைக்கும் தூரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை இது ஆணித்தரமாக உறுதிப்படுத்துகிறது. இந்த எண் வெறும் லௌகீக வெற்றியை மட்டும் குறிப்பதல்ல, இது உங்களின் ஆழ்ந்த ஆன்மீக வளர்ச்சிக்கான ஸ்பிரிச்சுவல் எவல்யூஷன் ஒரு சான்று. பிரபஞ்சத்தின் மர்மமான ஆற்றலோடு நீங்கள் இப்போது மிகவும் நெருக்கமாக தொடர்பில் இருக்கிறீர்கள் என்பதையும், உங்கள் ஒவ்வொரு அடியையும் ஒரு தெய்வீக சக்தி உன்னிப்பாக கவனித்து பாதுகாக்கிறது என்பதையும் இது உணர்த்துகிறது. ஒருவித தயக்கத்துடனோ அல்லது பயத்துடனோ நீங்கள் ஒரு முடிவை எடுத்திருந்தால், அந்த முடிவு மிகச் சரியானது. அலைன்மெண்ட் வித் சோல் பர்பஸ் என்பதற்கான தெய்வீக சான்றிதழாக 777 தோன்றுகிறது. நீங்கள் இப்போது பயணிக்கின்ற பாதை உங்களை சரியான இலக்கை நோக்கித்தான் அழைத்துச் செல்கிறது என்பதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. எனவே உங்கள் நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் முழுமையாக உங்கள் மேல் பொழியப்படுகிறது. நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி என்பதை இந்த எண்களின் அதிர்வு உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிறது. இந்த தெய்வீக எண்கள் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடும்போது நீங்கள் உணர வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்னவென்றால், நீங்கள் இந்த பிரபஞ்ச பெருவெளியில் அனாதையாகவோ அல்லது தனித்தோ விடப்படவில்லை என்பதுதான். நம் கண்களுக்கு தெரியாத ஆனால் நம் உணர்வுகளுக்கு எட்டக்கூடிய ஒரு மகா சக்தி ஒரு மென்மையான நிழலைப் போல உங்களை பின்தொடர்ந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறது. நாம் வாழ்க்கை போராட்டத்தில் களைத்து போகும்போதோ அல்லது திசை தெரியாமல் தவிக்கும் போதோ இந்த எண்கள் ஒரு திசை காட்டி போல தோன்றி, நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன், பயப்படாதே என்று நமக்கு தெம்பூட்டுகின்றன. இது வெறும் தற்செயலான நிகழ்வு அல்ல, இது உங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான ஒரு நேரடி தொடர்பு. டைரக்ட் காஸ்மிக் கனெக்ஷன். நீங்கள் தனித்து விடப்படவில்லை என்ற இந்த உணர்வே உங்களின் பாதி பயத்தை போக்கி நம்பிக்கையை விதைக்கப் போதுமானது. இந்த எண்களை காணும் தருணத்தில் நீங்கள் விழிப்புணர்வோடு மைண்ட்ஃபுல்னஸ் இருக்க வேண்டியது மிக அவசியம். ஒரு எண் உங்கள் கண்களில் படும்போது சரியாக அந்த நொடியில் உங்கள் மனதில் என்ன எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது, அல்லது நீங்கள் யாருடைய பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள், அல்லது என்ன செயலில் ஈடுபட்டிருந்தீர்கள் என்பதை கூர்ந்து கவனியுங்கள். ஏனெனில் அந்த எண்கள் ஒரு அங்கீகார முத்திரை, சீல் ஆஃப் அப்ரூவல். உதாரணமாக, ஒரு புதிய தொழிலை தொடங்கலாமா என்று நீங்கள் யோசிக்கும் போது அந்த எண்ணை பார்த்தால் அது தொடங்கு என்பதற்கான சிக்னல். யாரையாவது பற்றி எதிர்மறையாக நினைக்கும் போது அது தோன்றினால் அது மனதை சுத்தப்படுத்து என்பதற்கான எச்சரிக்கை. அந்த நொடியில் நீங்கள் கொண்டிருந்த எண்ணமே உங்களுக்கான நேரடி செய்தி. உங்கள் ஆழ்மனதின் கேள்விகளுக்கும் தேடல்களுக்கும் பிரபஞ்சம் எண்களின் வடிவில் பதிலை அஞ்சல் செய்கிறது. அந்த செய்தியை பிரித்து படிக்க தெரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை ஒரு அழகான கவிதையாக மாறத் தொடங்கும். 12 என்ற எண்களை நீங்கள் கடிகாரத்திலோ அல்லது வேறு எங்கும் தற்செயலாக தொடர்ந்து காண்பது, பிரபஞ்சம் உங்கள் ஆன்மாவின் கதவை தட்டி விழித்துக்கொள் என்று அழைக்கும் ஒரு உன்னதமான தருணமாகும். இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு தற்காலிகமான மாற்றம் அல்ல, மாறாக ஒரு ஆழமான ஆன்மீக மறுபிறப்பு, ஸ்பிரிச்சுவல் ரீபர்த் நிகழப்போகிறது என்பதற்கான அறிகுறி. 1 மற்றும் 2 ஆகிய எண்கள் இணைந்து வரும்போது அது புதிய தொடக்கத்தையும் மற்றும் சமநிலையையும் குறிக்கிறது. இந்த 2 எண்களும் மீண்டும் மீண்டும் 12 வரும்போது அதன் சக்தி பன்மடங்கு அதிகரிக்கிறது. நீங்கள் இதுவரை பற்றி கொண்டிருந்த பழைய கசப்பான நினைவுகள், உங்களை முன்னேற விடாமல் தடுக்கும் தேவையற்ற பழக்க வழக்கங்கள் மற்றும் உங்களின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் ஆகியவற்றை முழுமையாக களைந்துவிட்டு ஒரு புதிய மனிதராக, நியூ வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப் உருவெடுக்க வேண்டிய தருணம் இது என்பதை பிரபஞ்சம் ஆணித்தரமாக சொல்கிறது. இந்த எண் காட்டும் மற்றொரு மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், உங்கள் இலட்சியங்களையும் கனவுகளையும் அடைவதற்கான முழுமையான தகுதியையும் முதிர்ச்சியையும் நீங்கள் இப்போது பெற்றுவிட்டீர்கள் என்பதுதான். நான் தயாரா என்ற சந்தேகம் உங்கள் மனதில் எழும்போது 12 தோன்றி, ஆம், நீ முற்றிலும் தயாராக இருக்கிறாய் என்று உங்களுக்கு ஒரு தெய்வீக சான்றிதழை, டிவைன் கான்ஃபர்மேஷன் வழங்குகிறது. உங்கள் ஆழ்மனதில் புதைந்து கிடக்கும் திறமைகளை வெளிக்கொணரவும், உங்கள் வாழ்க்கையின் உயரிய நோக்கத்தை, லைஃப் பர்பஸ் நோக்கி பயணிக்கவும் இதுவே மிகச் சரியான காலம். பழைய சுவர்கள் இடிந்து விழுவது உங்களை அச்சுறுத்தலாம், ஆனால் அந்த இடிபாடுகளுக்கு இடையில் இருந்துதான் உங்கள் வெற்றிக்கான கோபுரம் எழப்போகிறது. பிரபஞ்சத்தின் இந்த அழைப்பை ஏற்று உங்கள் பயத்தை நம்பிக்கையாக மாற்றி ஒரு புதிய ஒளிமயமான பாதையில் அடியெடுத்து வையுங்கள். உங்கள் ஆன்மாவின் ஒளி இப்போது பிரகாசிக்கத் தொடங்கிவிட்டது. பிரபஞ்சம் இந்த தெய்வீக எண்களை உங்கள் பார்வையில் படச் செய்வது
ஒருபோதும் தற்செயலான நிகழ்வு அல்ல. அது மிகச்சரியாக திட்டமிடப்பட்ட ஒரு தொடர்பு கொள்ளும் முறை, டிவைன் டைமிங் ஆகும். குறிப்பாக நீங்கள் வாழ்க்கையின் ஒரு குறுக்குச் சாலையில் நின்று கொண்டு எந்த பக்கம் செல்வது என்று தெரியாமல் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க திணறும் தருணங்களில் இந்த எண்கள் உங்கள் கண்களில் மீண்டும் மீண்டும் படும். உங்கள் மனம் குழப்பத்தில் ஆழ்ந்திருக்கும் போது, கவலைப்படாதே, நான் உனக்கு வழிகாட்டுகிறேன் என்று பிரபஞ்சம் அளிக்கும் ஒரு ஊக்க மருந்துதான் இந்த எண்கள். நீங்கள் எடுக்கும் முடிவு சரியானதா அல்லது தவறானதா என்பதை உறுதிப்படுத்தவோ அல்லது சரியான திசையை நோக்கி உங்களை திருப்பவோ ஒரு கண்ணுக்கு தெரியாத வழிகாட்டியாக இவை செயல்படுகின்றன. மேலும் நீங்கள் மனதளவில் மிகவும் சோர்வாக, பலவீனமாக அல்லது இந்த உலகில் தனித்து விடப்பட்டதாக உணரும்போது, பிரபஞ்சம் இந்த எண்கள் மூலம் உங்களை அரவணைக்கிறது. நீ தனி ஆள் அல்ல, உனக்கு பின்னால் ஒரு பெரும் சக்தி துணை நிற்கிறது என்ற செய்தியை இது உங்கள் ஆழ்மனதிற்கு தெரிவிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் அல்லது ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குவதற்கு சற்று முன்பாக உங்களை மனதளவில் தயார்படுத்துவதற்காக இத்தகைய எண்கள் அடிக்கடி தோன்றும். அதே சமயம் நீங்கள் அறியாமையினாலோ அல்லது பிடிவாதத்தினாலோ ஒரு தவறான பாதையில் அல்லது உங்களுக்கு பொருத்தமில்லாத ஒரு முடிவை நோக்கி செல்லும்போது, ஒரு எச்சரிக்கை மணியைப் போல இந்த எண்கள் தோன்றி உங்களை தடுத்து நிறுத்தும். இது ஒரு தெய்வீக தலையீடு, டிவைன் இன்டர்வென்ஷன். உங்களை ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்கவும் உங்கள் ஆன்மாவின் உண்மையான நோக்கத்திலிருந்து நீங்கள் விலகிவிடக் கூடாது என்பதற்காகவும் பிரபஞ்சம் காட்டும் ஒரு சிவப்பு கொடி இது. எனவே இந்த எண்களை நீங்கள் காணும் ஒவ்வொரு முறையும் அந்த நொடியில் உங்கள் மனதில் ஓடிய எண்ணத்தையும் உங்கள் சூழலையும் கவனித்துப் பாருங்கள். பிரபஞ்சம் உங்களிடம் என்ன சொல்ல வருகிறது என்பதற்கான ரகசிய விடை அங்கேயே ஒளிந்திருக்கும்.